ஃபஸ்ட்டு எனக்கு மோனிகா மேலே அந்த ப்ரெஷர் காண்டானது பசங்களை சேரவில்லை. பசங்க நான் கிட்ட போனால் பசங்களை வந்து போடா பூச்சிக்காரா பைத்தக்காரான்னு அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்து மாமியாரும் மோனிகாவும் அந்த அளவுக்கு என்னை தள்ளிட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். சரி மோனிகா வா நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். வந்து அவளே என்ன பண்ணா எனக்கு அவள் கையால் அவள் காசை கொடுத்து பசங்கிட்ட கொடுத்து பீரோ வாங்கி கொடுத்தா. அது என்னத்துக்குன்னு அன்றைக்கி நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபுல்லாக குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு தூங்க வச்சிட்டா. அவள் தூங்கிட்டேன். அவளே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு தூங்க வச்சிட்டா. தூங்க வச்சு நைட்டு ஒரு 2 o'clock இருக்கும். என் ஃபோனை எடுத்து பார்த்தா. எனக்கு தெரியாமல் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டா. ஏன்னா அந்த ஒரு மாதத்தில் அந்த ப்ராப்ளத்தில் நாங்கள் அவகிட்ட கொஞ்சம் அஃபர் ஆகிட்டேன். ஸோ என்னாச்சுன்னா அந்த ஃபோட்டோலாம் மோனிகா எடுத்து அவளுக்கு அனுப்பினது இல்லாமல் என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு அவள் பேசுகிற ஆம்பளை பசங்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க பாயிண்ட்டை. ஆம்பளை பசங்கிட்ட அவள் யார் யார்ட்டெல்லாம் பேசுகிறாளோ அவங்களுக்கு, அவங்க அண்ணனுக்கு, அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அனுப்பி விட்டு என்னோட பர்சனல் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் அனுப்பிட்டு அன்றைக்கி நைட்டு ஒரே பிரச்சனை. அன்றைக்கி அனுப்பிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. பர்சனல் வீடியோனா என்ன வீடியோ? நானும் அந்த சொல்லியிருந்தேன்ல இப்போ சொன்னீங்களா அந்த பிள்ளை அவள் நானும் எடுத்து இந்த செல்ஃபி. அதான் அந்த ஒரு மாசத்துல நாங்கள் இவளுக்கும் எனக்கும் இடைப்பட்ட கேப் விழுந்துருச்சு. மோனிகா எடுக்கிற முடிவு தான் மெயின். இல்லை நீங்கள் வந்து அம்மா வந்து சொல்லி கூட்டு போகக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு.